வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், குருவி குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மசாலாங்க. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காலிஃப்ளவர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவரை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிச்சிக்கிறேன். இப்போது ஒரு 4 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற நேரத்தில் இன்னொரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த காலிஃப்ளவரை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, பட்டை லவங்கம் பொடி 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சுங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். இந்த காலிஃப்ளவர் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போது வதக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரும் மசாலா நல்லா கலந்து வந்துடுச்சுங்க. இப்போ கடலை மாவு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் கடலை மாவு சேர்க்கறதுனால கூடுதல் டேஸ்ட்டாகவும் இருக்கும், திக் கன்சிஸ்டன்சியும் கொடுக்கும். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை தூவிடுறேன். ஃப்ளேவருக்காக கசூரி மேத்தி போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு செஞ்சுருக்கேங்க. இது சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குருவி குடில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.